கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு விபிஎஸ். இந்த நாளில் தலைப்பு என்ன தெரியுமா? தாழ்மை உள்ளவன். தாழ்மைனா என்ன? நான் மற்றவங்களை விட உயர்ந்தவங்க என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பது தான் தாழ்மை. என்னை படிப்பில் யாரும் பீட் பண்ண முடியாது. நான் எப்படி நீட்டாக எழுதுவேன் தெரியுமா? நான் பாடுனா சூப்பராக இருக்கும். நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு வெரி வெரி காஸ்ட்லி அப்படின்னு பேசுவாங்க. மற்றவங்கள்ட்ட பேசுகிறது நடக்கிறது தான் அது பெருமை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தாழ்மை உள்ளவன் வெற்றி பெறுவான். மற்றவங்ககிட்ட சிறப்பான நல்ல குணங்கள் இருக்கும், உயர்ந்த குணங்கள் இருக்கும். அதை நாம் பாராட்ட கற்றுக்கொள்ளணும். சரியா? ஒரு பலூன் இருக்குது. ஒரு பலூனில் நீங்கள் ஊதுனீங்கன்னா அது எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். அப்படித்தானே? அதில் ஏறலைன்னு வச்சுக்கோங்க, அது என்ன செஞ்சிடும்? டப்புன்னு வெடிச்சிடும். அதே போல தான் பெருமையும். நம்மகிட்ட பெருமை இருந்துச்சுன்னா அது என்ன ஆயிரும்? நமக்கு அது வெற்றியை கொண்டு வராது. நாம் கவனமாக ஜாக்கிரதை உள்ள பிள்ளைங்களாக இருந்தோம்னா நாம் வெற்றி உள்ள பிள்ளைங்களாக இருக்க முடியும். Night or day, He's always near. Strong and bold, I have no fear. With His help, I face each day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Step by step, left, right, left. Jesus helps me jump each bump. When I fall, whoosh, up I go. With His strength, I grow and grow. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Jesus guides me every day. Jesus guides me every day. Jesus guides me every day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. உலகத்திலே ஒரு உயர்ந்த தலைவர் ஹம்புலாக இருந்தார். தாழ்மை உள்ளவராக இருந்தார். அவருடைய இருந்த தாழ்மை அவரை புகழ்பெற்ற ஒரு தலைவராக மாற்றுச்சு. அவர் யாரு, அவருடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாமா? 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருந்தவர். அவர் நேம் ஆபிரகாம் லிங்கன். எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாம் லிங்கன். அவர் 1809ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி அவர் கெண்டகி அப்படிங்கிற இடத்துல அவர் பிறந்தார். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது, அவருக்கு 9 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அப்பா ஷூ தைக்கிறவர். அவர் என்னம்மா செஞ்சார்? அவர் விடாமுயற்சியோட ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க ஆரம்பித்தார். வழக்கறிஞராக இருந்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய விடாமுயற்சினால் ஜனாதிபதியாக அவர் உயர்ந்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணான். அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எழுந்து நின்று தான் போட்டிருக்கிற ஷூவை எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்தி காட்டினான். நான் போட்டிருக்கிற ஷூ உங்கள் அப்பா செஞ்சது. இது நான் ரொம்ப நாளாக போட்டிருக்கேன். இது பழையதாகவே போகலை, ரிப்பேராகவே ஆகலை அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப இன்சல்ட் பண்ணான். இன்றைக்கும் இது பழையதாக போகவே இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி இந்த ஷூவை உயர்த்தி காட்டினான். நம்மளாம் என்னப்பா செய்வோம்? கோவப்படுவோம்ல. கோபம் எரிச்சல் அவனை என்ன செஞ்சிருவோம்? அடி அடித்து வெளியே துரத்தி விட்டுருவோம். அப்படித்தானே? ஆனால் ஆபிரகாம் லிங்கன் என்னம்மா செஞ்சார்? கோவப்படாமல் சைலண்ட்டாக, ஃப்ரெண்ட், எங்கள் அப்பா ஷூ தைக்கிறவர் தான். நான் அதை மறுக்கவோ மறைக்கவோ இல்லை. எங்கள் அப்பா செஞ்ச ஷூ லாங் லைஃபாக இருக்குது பார்த்தீங்களா? ஆபிரகாம் லிங்கன் அவர் உயர் பதவியை கூட நான் ஒரு ஜனாதிபதி அப்படின்னு கூட நினைக்கல. என்ன செஞ்சுட்டாரு? தாழ்மையோடு இருந்ததுனால அவர் இன்னைக்கு வரைக்கும், நம்ம எத்தனையோ 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் அவரை என்னப்பா செய்கிறோம்? நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் அவர் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு டிப் டாப்பான ஒரு மேன் கோட் ஷூட்லாம் போட்டிருக்கான்.
கேப்லாம் வச்சுருக்கான், ஷூலாம் போட்டிருக்கான். ஒரு சூட் கேஸை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சான், ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஏன் பார்க்குறான், யாராச்சும் தூக்கிட்டு போவாங்களா, ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி இந்த சூட் கேஸை தூக்கிட்டு போகணும், நமக்கு ஒரே ஷையாக இருக்குது, இதை போய் நம்ம போய் தூக்குறதா அப்படின்னு சொல்லி பெருமையோடு என்ன செஞ்சான், இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு சூட் கேஸை கீழே வச்சுட்டு இப்படியே ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்துக்கிட்டே இருந்தான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ட்ரெயின் வரப்போகுது. உடனே இந்த ஆபிரகாம் லிங்கன் பார்த்துட்டு அவன் கிட்ட போய், ஃப்ரெண்ட், நான் இந்த சூட் கேஸை நான் கொண்டு வரட்டுமா, நான் எடுத்துகிட்டு வர்றேன், எந்த பிளேஸில் வைக்கணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு சூட் கேஸை ஆபிரகாம் லிங்கன் எடுத்துக்கிட்டார். அவன் சொன்ன இடத்துல கரெக்டாக கொண்டு போய் வச்சுட்டார். வச்சதுக்கு பிறகு ரிட்டன் ஆனார். உடனே அவன் என்னம்மா செஞ்சான், நில்லுங்க, நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்ல, சூட்கேஸை கொண்டு வந்தீங்கல்ல, எடுத்துகிட்டு வந்தீங்க, நான் உங்களுக்கு மணி தரணும்ல அப்படின்னு சொன்னான். உடனே ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், நோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் ஆனார். உடனே அந்த மேன் கேட்டான், வாட்ஸ் யுவர் நேம், உங்கள் நேம் என்ன தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டான். உடனே மை நேம் இஸ் ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு சொன்னான். உடனே அவனுக்கு எப்படி போயிடுச்சு, கைகாலாம் நடுக்கும். நீங்கள் ஜனாதிபதியாச்சே, நான் உங்களை போய் போட்டர் மாதிரி நினச்சிட்டேனே, நான் எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கேன், நீங்கள் தாழ்மையோடு சூட்கேஸை போட்டர் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி வெட்கி என்னப்பா செஞ்சான், தலை குனிஞ்சான். உடனே ஆபிரகாம் லிங்கன் என்னம்மா செஞ்சார், ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டார். ஒரு ஜனாதிபதி எப்படி தாழ்மையோடு செஞ்சார் பார்த்தீங்களா. இந்த நினச்சி அந்த டிப்டாப் மேன் வந்து நம்ம பெருமையிலேருந்து நம்ம மாறணும், நம்மளும் தாழ்மையாக இருக்க ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதி மாதிரி நம்மளும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிட்டன் ஆனான். ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் ஆபிரகாம் லிங்கன் தாழ்த்தினதுனால தாழ்மை அவருக்கு உயர்வை கொண்டு வந்தது. அதான் நம்ம வசனம் பார்த்தோம்ல, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை இருந்துச்சுன்னா தாழ்மை நமக்கு வெற்றியை கொண்டு வரும். எப்பொழுதும் தாழ்மை உள்ள பிள்ளைங்களா நாம் இருக்கணும். ஓகே சில்ட்ரன், காட் பிளஸ் யூ.